எபிசோட் 42ல புண்ணியக்கோடி ஜோசியர் அங்கிள் வீட்டுக்கு கிரிஜாவை அவங்க ஃப்ரெண்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இவர் வந்து ரொம்ப நல்ல ஜோசியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் கிரிஜாவும் மதுவோட ப்ரொஃபைலையும் கொடுத்து மதுவோட ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. உடனே அவர் வந்து சரிம்மா நான் பார்த்துட்டு மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஃபோட்டோவையும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அவங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக வாசலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கேபில் ஏறுறாங்க. அந்த டைமில் பொன்மலர் வந்து காரில் வந்து இறங்குறாங்க. பொன்மலரை கிரிஜா பார்த்தாங்க. பொன்மலர் கிரிஜாவை பார்க்கல. பொன்மலர் வந்துட்டு புண்ணியக்கோடி அங்கிள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாப்பா ஒரு பையனை லவ் பண்ணுறா, அவனோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிலாம், அவனை பற்றி நீங்கள் விசாரிச்சு சொல்லணும் அப்படிலாம் சொன்னோடனே நீ முதல்ல ஜாதகத்தை மட்டும் கொண்டு வாமா, பிறந்த டைம் மட்டும் கொண்டு வா, அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மேஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவளுக்கு கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பொன்மலர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பிடுறாங்க. இப்போ கேபில் வச்சுட்டு பிரியனுக்கு கால் பண்ணுறாங்க. பிரியனுக்கு கால் பண்ணி உன்னோட லொக்கேஷன் அனுப்புப்பா, நான் அன்றைக்கே குழந்தைய சரியாக பார்க்காம போயிட்டேன், குழந்தைய வந்து பார்க்கணும்ப்பா அப்படின்னு. ஐயோ எதுக்காண்டி உங்களுக்கு சிரமம் அப்படிங்கிறாரு பிரியன். அதெல்லாம் இல்லைப்பா, குழந்தைய பார்க்கணும், லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு. நேராக வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்க அக்காவும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. உடனே வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி நான் காஃபி போடுறேன்னு சொல்லி பிரியனோட அக்கா எந்திரிச்சு போகிறாங்க. உடனே இவர் வந்துட்டு நல்லா இருக்கியா, இவங்களும் வந்துட்டு பிரியன் கிட்ட வந்து நல்லா இருக்கியாப்பா அப்படின்லாம் கேட்டுட்டு குழந்தையும் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு குழந்தைக்கு ஒரு காப்பும் போடுறாங்க. அப்புறமா பிரியனோட அக்கா கிட்ட இது உங்கள் சொந்த வீடா, உங்களுக்கு சொந்தக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நைஸாக பேசி பிரியனோட பர்த் டீட்டெயில்ஸை வாங்குறாங்க. அது எப்படி கேட்குறாங்கன்னா, குழந்தைக்கு பிறந்த டைம் எல்லாம் குறித்து வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பிரியனுக்கும் குறிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு, இவர் ராத்திரி தானே பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே பிரியனோட அக்கா இல்லை காலையில் 10:45 பிறந்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி பேசி பேசி சிம்ம ராசி அது இதுன்னு ஒரு டீட்டெயில்ஸை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போகிறப்ப பிரியன் கிட்ட நான் சொன்னதை மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க எதை சொல்கிறாங்கன்னா, ஜெயஸ்ரீ கிட்ட பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடனே பிரியனோட அக்கா வந்துட்டு என்னதடா சொல்லதை மறந்துடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோடனே பிரியன் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே நீ என்கிட்ட வாங்க போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியனோட அக்காவும் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மா கேபில் ஏறிட்டு புண்ணியக்கோடி அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் அந்த பையன் பிறந்த டைம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன், செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னோடனே கண்டிப்பாக செக் பண்ணி சொல்கிறேம்மான்னு அவர் சொல்கிறாரு. இப்போ மது கிட்ட கிரிஜா வந்துட்டு சொல்லுங்க, நான் உனக்காக இவ்வளோ மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேம்மானோடனே என்னம்மா அதுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, நான் தான் கொஞ்சம் டைம் கேட்டேன்லான்னு மது சொல்கிறாங்க. உடனே நீ டைம் எடுத்துக்கோமா, நான் பார்த்துட்டே இருக்கேன், உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சாதான் கல்யாணம், அப்புறம் கண்டிப்பாக வர்றவங்க கிட்ட வந்து நீ இவர் தான் உன்னோட அப்பான்னு சொல்லணும் அப்படின்னோடனே இவர் என்னோட அப்பான்னு எனக்கு சொல்ல முடியாதுமா, உனக்காக இனிஷியல்லாம் மாற்றிக்க முடியாது, இவர் உன்னை லீகலாக கல்யாணம் பண்ணல, இவர் உனக்கு தாலி கட்டின அப்பாவும் கிடையாது, அவர் தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னோடனே கிரிஜா எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க 2 வருஷம் கழிச்சு என் அப்பா வந்தப்பறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இப்போ நீ சொல்கிறதுக்காக நான் மாப்பிளையை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான், என்னோட இனிஷியல் சேஞ்ச் பண்ண முடியாது, இவர் எனக்கு ஜஸ்ட் கார்டியன் மட்டும்தான் சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மீராவை ரோட்டில் வச்சு அஸ்வினோட அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்து அப்படியே அஸ்வினோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. உள்ளே வந்து காஃபி குடிச்சிட்டு போமான்னு. அப்போ புண்ணியக்கோடி அங்கிளும் சும்மா கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த பற்றி அஸ்வின் உட்காந்து டிவி பார்த்துருக்கான், அவன் கூட இருந்தாலும் கொஞ்சம் உருப்பிருப்பான், இப்போ நீயும் இல்லாமல் கிரிக்கெட்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கான் அப்படின்னு. இது வந்து அஸ்வினுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்புறம் மீரா கிட்ட வந்துட்டு பிரியனோட ஜாதகத்தை கொடுத்து அவங்க அம்மா ஒரு ஜாதகம் பார்க்க சொல்லியிருந்தாங்க, இதான் அந்த ஜாதகம், இது அம்மாட்ட கொடுத்துருமான்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவனை நீ விட்டுட்டனாலே நீ லைஃப்பில் ரொம்ப முன்னுக்கு வந்துருவோமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மீரா என்ன பேசனே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. வாசலுக்கு வந்தோடனே அஸ்வின் பின்னாடி வந்துட்டு காலேஜில் நசிங்கப்படுத்தின பார்த்தாதுன்னு என் வீட்டுக்கு வந்து நசிங்கப்படுத்துறியா, முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு, இனிமேல் என் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாதுன்னு ரொம்ப ஹாஷா மீரா கிட்ட பேசிடுறாரு. அவங்களும் அப்படி சேடாக போயிடுறாங்க. இங்கே நேராக ஜெயஸ்ரீ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பொன்மலர் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே என்ன நீ வந்துட்டியா, பிரியனோட வீட்டுக்கு நைஸாக போய் அவரோட பர்த் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கியா, உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவைதானாமா, இன்னசென்ட்டாக ஒரு ஃபேஸை வச்சுட்டு என்னெல்லாம் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க. உடனே அதெல்லாம் விசாரிக்கணும் பாப்பா, 4 சொந்தம் இருக்கா என்ன ஏதுன்னு, கல்யாணம் வந்துச்சுன்னா எல்லாம் பார்க்கணும், அதுக்கு தான் அப்படின்னோடனே நான் இன்னும் உனக்கு எஸ்ஸே சொல்லலையேம்மா அப்படின்னு ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க. நீ எஸ் எப்போ வேணா சொல்லுமா, நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் விசாரிச்சு வைப்போம் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டியே, அந்த பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜெயஸ்ரீ செம்மையாக கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ கிரிஜாவோட ஃப்ரெண்டு ஒரு அலையன்ஸ் கொண்டுட்டு வராங்க. மாப்பிள்ளை வீட்டோட நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே கிரிஜாவும் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட. எனக்கு இது செகண்ட் மேரேஜ் தான் சார், என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னோடனே பரவாயில்லம்மா நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்களா, ஓகே அவர் எங்கே இருக்கிறாருன்னே துபாயில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படி இப்படிலாம் சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. பேசினோடனே 4 கழிச்சே பொண்ணு பார்க்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிரிஜாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் எனக்கு பேசணும்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் இப்போ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, அவர் வந்தோடனே உங்ககிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜாவும் மழுப்பிடுறாங்க. இப்போ நேராக மது கிட்ட ஃபோட்டோ காமிச்சு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோன்னே மது வந்து சொல்கிறாங்க, பிடிக்கலன்னு சொன்னால் விடவா போகிறேன், சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் அரை மனசாக ஒத்துக்கிட்டு ஜகுவுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹரிணியும் சித்தும் எப்படி அவங்க அப்பாவோட அஃபேரை பிரிக்கலாம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹரிணி கேட்குறாங்க சித் கிட்ட, நீ ஏன் என்னோட இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னே, நம்ம 2 பேருக்கு அலைன்ஸ் பேசும்போது உங்கள் ஃபேமிலி பற்றி விசாரிப்பாங்களா, அப்போ எங்கள் அப்பா போலீஸ் வரேன், உங்கள் அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்னு தெரிஞ்சால் எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகாதா, அதுக்காக தான் முதல்ல உங்கள் அப்பாவுக்கும் அந்த லேடிக்கும் சண்டை மூட்டி விடணும், ஈகோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக சண்டை வந்துடும், ஏன்னா என் மரியாதை இல்லாத இடத்துல எந்த ஆம்பளையும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித் சொல்கிறாரு. உடனே ஹரிணியும் சரி ஓகே உங்ககிட்ட பேசினா தான் அவருக்கு பிடிக்கல, ஸோ நீ அந்த லேடி கூட எக்ஸ்ட்ராவாக பழகு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் கொஞ்சம்
ரொம்ப ஆடாக இருந்துச்சு. இப்போ எஸ்எஸ் கிட்ட கிரிஜா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மதுக்கு இந்த மாதிரி அலைன்ஸ் பார்த்துருக்கேன், அந்த பையன் டீச்சர் வேலை பார்க்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னோட செகண்ட் மேரேஜ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எஸ்எஸ் சொல்கிறாரு. அவங்களுக்கு ஓகேமா, பட் மது என்ன அப்பாவா ஏற்றுப்பாளா அப்படின்னு அதெல்லாம் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ பிரியனும் ஜெயஸ்ரீ மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பிரியன் கிட்ட வந்து நடந்ததெல்லாம் பற்றி ஜெயஸ்ரீ டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஏன் யாரையாவது லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெயஸ்ரீ கேட்குறாங்க. ஆமாங்க நான் லவ் பண்ணுறேன் உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஃபன்னுக்காக சொல்கிறாரு. ஜெயஸ்ரீ அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அப்புறமா பிரியன் சொல்லிடுறாரு, இல்லை நீங்கள் அப்படி தானே உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு அது ஒரு ஜோக் மாதிரி முடிச்சுட்டாங்க. இப்போ எல்லோரும் பொண்ணு பார்க்க வர போகிறாங்க. மதுவை வந்து கிரிஜா வந்து கிளம்ப சொல்கிறாங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காமா, நீ ஃபாரின் போயிடலாம், சீக்கிரம் கிளம்புமா, நல்ல பொண்ணாக கிளம்புமான்னு சொன்னோன்னே மதுவும் அரை மனசை கிளம்பத்துக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ கிரிஜா வந்துட்டு எஸ்எஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்துருங்க பொண்ணு பார்க்கணுன்னே அவரும் வந்துட்டு மீராவை கூப்பிட்டு நீ இன்னைக்கு ஆட்டோ பிடிச்சி போயிரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அவர் கடையிலேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கனால பெங்களூர் கிளைமேட் சென்னை கிளைமேட் அதை பற்றி சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்கும்போது கிரிஜாவும் இப்போ வந்துருவாங்க அப்பா வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. மாறி மாறி இப்போ ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எஸ்எஸோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப், நேராக கடைக்கே கால் பண்ணிடுறாங்க. அங்கே மீரா எடுக்கிறாங்க. உடனே இவங்க வந்துட்டு நான் கிரிஜா பேசுகிறேன், எஸ்எஸ் இருக்காருன்னு இல்லை அவர் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீரா கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இவங்க இங்கே டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. மது வந்துட்டு நம்பருக்கு நீ திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பருக்கு திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கும்போது எஸ்எஸ் ஃபோனை ரிசீவ் பண்ணவே இல்லை. இப்போ எல்லாருமே ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.